தமிழகத்தில் நடைபெற்ற என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் முன்னாள் நிர்வாகிகள் திடீர் கைதுக்கு காரணம் என்ன? SDPI நிர்வாகியை கைது செய்து அழைத்துச் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ஐஏ அதிகாரிகள் காரை வழிமறித்து போராட்டம் நடத்திய காட்சிகள்தான் இவை. நடந்தது என்ன? தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் செவ்வாயன்று காலை என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். சென்னை, மதுரை, திருச்சி, தேனி என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இந்தியாவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த அமைப்புடன் தொடர்பில் இருந்தவர்களின் வீடுகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. மேலும் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. சில இடங்களில் என்ஐஏ வழக்குகளில் தொடர்புடையவர்களின் வீடுகளிலும் இந்த திடீர் சோதனை நடத்தப்பட்டன. தேனி மாவட்டம் கம்பத்தில் SDPI மாவட்ட பொதுச் செயலாளர் சாதிக் அலி என்பவர் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் 3 பேர் சோதனை நடத்தினர். கம்பம் நகராட்சிக்கு உட்பட்ட கம்பம்மெட்டு காலனியில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சோதனை நடைபெற்றது. தகவல் அறிந்த சாதிக் அலியின் உறவினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அவரது இல்லம் முன்பாக கூடியதால் சிறிது பதட்டம் உருவானது. இதனால் கூடலூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரம் நடைபெற்ற சோதனையின் முடிவில் சாதிக் அலியின் 3 செல்போன்கள் மற்றும் ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றினர். பின்னர் அவரை கைது செய்து விசாரணைக்காக என்ஐஏ அதிகாரிகள் அழைத்துச் சென்றனர். சாதிக் அலி கைது செய்து அழைத்துச் செல்ல எதிர்ப்பு தெரிவித்த அவரது ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பி என்ஐஏ அதிகாரிகளின் வாகனத்தை சிறைபிடித்தனர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்ததை தொடர்ந்து சாதிக் அலியை என்ஐஏ அதிகாரிகள் வாகனத்தில் அழைத்துச் சென்றனர். சாதிக் அலியை விசாரணைக்காக சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். பழனி நேதாஜி நகரில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மதுரை மண்டல தலைவராக இருந்த முகமது கைசர் வீட்டில் சோதனை நடைபெற்றது. பழனியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மதுரை மண்டல தலைவர் முகமது கைசர் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நேதாஜி நகரை சேர்ந்தவர் முகமது கைசர். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மதுரை மண்டல தலைவராக இவர் இருந்துள்ளார். அதிகாலையில் முகமது கைசர் வீட்டிற்கு வந்த என்ஐஏ அதிகாரிகள் 2 மணி நேரம் சோதனை மேற்கொண்டனர். ஏற்கனவே 2 முறை என்ஐஏ அதிகாரிகள் கைசரிடம் விசாரணை செய்துள்ளனர். விசாரணை முடிவில் கைசரை கைது செய்து என்ஐஏ அதிகாரிகள் சென்னை அழைத்துச் சென்றனர். மதுரை நெல்பேட்டையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் முன்னாள் நிர்வாகியான அப்பாஸ் என்பவரது வீட்டில் சோதனை நடைபெற்றது. சோதனை முடிவில் அவரை கைது செய்து அழைத்துச் செல்ல முயன்ற நிலையில் அவர் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தார். சட்டப்படி செய்யுங்க, சட்டத்துக்கு புறமா இது பண்றீங்க. இவங்களுக்கு வழக்கறிஞரா வந்து ஒரு வழக்கு ஆஜராக சட்டப்படி குற்றம் ஓய்வு வழக்குல வந்து நீங்க வந்து ஒப்பா வந்து என்னுடைய மொபைலை பிடிக்கிட்டு
வெளிநாட்டிலிருந்து திருச்சி வந்த முகமது அசாப் என்பவரிடம் விமான நிலையத்தில் வைத்தே என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னை திருவொற்றியூரில் அப்துல் ரசாக் என்பவரது வீட்டில் 6 பேர் கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் வடசென்னை மாவட்ட செயலாளராக இவர் இருந்துள்ளார். சோதனையின் முடிவில் அப்துல் ரசாக்கை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து அவரது இருசக்கர வாகனத்திலேயே அவரை அழைத்துச் சென்றனர். தமிழகத்தில் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.